வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பச்சை பயிரில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. ஸோ இந்த பச்சை பயிர் வந்து மூங் பீன்ஸு, கிரீன் கிராமு, பாசி பயிர் அப்படின்னு பல்வேறு வகைகளில் பெயர் வைத்து அழைப்பாங்க. நம்முடைய வீடுகளில் சமையலுக்காக பல்வேறு வகையான பருப்பு வகைகள், பீன்ஸ் எல்லாம் நம்ம பொதுவாக பயன்படுத்துவோம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வகைகளில் இது எல்லாமே முக்கிய பொருளாக தாங்க இருக்குது. அதில் மிகவும் முக்கியமாக இருக்கிறது தான் பச்சை பயிர். பச்சை பயிரில் புரோட்டீன், நார் சத்து உள்ளிட்ட பல முக்கியமான அடிப்படையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் வந்து அடங்கியிருக்குங்க. சுவையான ஸ்நாக்ஸ் ஆரம்பிச்சு சத்தான உணவுகள், சாலட்டுகள் அப்படின்னு பல உணவுகளை தயாரிக்கும் போதும் பச்சை பயிறு முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக என்னென்ன மருத்துவ நன்மைகளை நம்ம வந்து பெறுகிறோம் அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்முடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நம்ம தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளலாங்க. இதய ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை வழங்கக்கூடிய ஃபைபர் மற்றும் பொட்டாசியம் ஆகிய இரண்டு முக்கிய ஊட்டச்சத்துக்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்குங்க. ஸோ இந்த ஃபைபர் சத்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றி இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டத்தை எந்த விதமான தடையும் இல்லாமல் இதயத்துக்கு கிடைக்க செய்யும். அதே போல் நமக்கு இந்த பச்சை பயிரில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து நம்மளுடைய ரத்த நாளங்களில் எந்த இறுக்கங்களும் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளும். அதனால் ரத்த ஓட்டம் சீரான அளவில் இதயத்துக்கு வந்து போயிட்டே இருக்கும். ஸோ பிபி அப்படின்ற அந்த பிளட் ப்ரெஷர் ப்ராப்ளத்தை பொட்டாசியம் சத்து நீக்கும். அதே போல் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை ஃபைபர் சத்து நமக்கு நீக்கிவிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் போதுமான அளவு கிடைக்கிறதால இதய துடிப்பு எப்போதுமே சீராக இருக்கும். இதயத்தினுடைய செயல்பாடுகளும் சீரான அளவில் இருக்கிறதால இதயம் தொடர்பான பிரச்சனைகள் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாரடைப்பு, பக்கவாதம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நமக்கு எதுவுமே ஏற்படாது. அதே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பச்சை பயிர் வந்து உங்களுக்கு பொட்டாசியம் சத்து கொண்டிருக்கு, பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணுது. இது தவிர பச்சை பயிரில் வந்து கொழுப்பு மற்றும் சோடியம் எல்லாம் குறைவாக தான் இருக்குது. இதன் காரணமாக இதய ஆரோக்கியத்திற்கு ஏற்ற ஒரு பயிராக பச்சை பயிர் உங்களுக்கு வந்து செயல்படுங்க. உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நீங்கள் குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ பச்சை பயிரில் புரோட்டீன் மற்றும் ஃபைபர் அதிகமாக இருக்குங்க. இது இரண்டுமே எடை இழப்புக்கு உதவக்கூடிய குறிப்பிடத்தகுந்த ஊட்டச்சத்துக்கள் ஆகும். பச்சை பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் மசில் மாசை உருவாக்குறதுக்கும் மற்றும் மசில் மாசை பராமரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். அதே நேரம் பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து நீங்கள் உணவுகளை சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களை எப்போதுமே நிறைவாகவும் திருப்தியாகவும் உங்களை உணர வைக்கும். இதை தவிர பச்சை பயிரில் இருக்கக்கூடிய கலோரிகள் வந்து குறைவு அப்படின்றதால உடல் எடையை குறைக்கக்கூடிய முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு சிறந்த உணவு தேர்வாக பச்சை பயிர் வந்து இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்ம அப்படி எடுத்துக்கிட்டோம்னா உடல் எடை இன்னும் அதிகப்படுத்தப்படுமே தவிர குறையாது. உடல் எடையை குறைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும். அந்த குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் கூட நம்மளுடைய பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போ நீங்கள் பச்சை பயிர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகப்படியான கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. அப்போவே வெயிட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகாமல் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிடுவீங்க. பச்சை பயிரில் இருக்கக்கூடிய நார் சத்தெல்லாம் ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். ஸோ கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சிறதால தேவையில்லாத அந்த தொப்பை, இடுப்பு படிவுகளில் இருக்கக்கூடிய தொப்பை போன்ற அமைப்பு, கொழுப்பு படிவுகள் இது எல்லாமே உங்களுக்கு வந்து கரையப்பட்டுரும். அது உங்களுக்கு வேண்டிய எனர்ஜியை கன்வெர்ட் ஆகிட்டு கனக்கச்சிதமான கட்டுடல் மேனி உங்களுக்கு கிடைக்கும். செரிமானம் மேம்படுவதற்கு பச்சை பயிரை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. சிறந்த செரிமானத்திற்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அவசியம். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பயிரில் இருக்கிறதால செரிமான அமைப்பை எப்போதுமே சீராக இயங்க வைக்கிறதுக்கு பச்சை பயிர் உங்களுக்கு உதவி பண்ணும். சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உபுசம் இந்த மாதிரி செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை குணப்படுத்துறதுக்கும் மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கும் பச்சை பயிர் உங்களுக்கு வேண்டிய நார் சத்தை வழங்கும். செரிமான அமைப்பு தவிர குடல் ஆரோக்கியத்திற்குமே பச்சை பயிறு சிறந்ததுங்க. இது தவிர ஃப்ரீ பயோட்டிக்ஸ்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிறு இருக்கு. இது என்ன அப்படின்னா குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு வகையான ஃபைபர். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா குடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு மேம்படும், வயிற்றினுடைய ஆரோக்கியமும் உங்களுக்கு மேம்படும், ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே நீங்கள் ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளலாம். அதாவது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானமாகும், செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும், ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை உங்களுடைய குடல்களிலிருந்து நீங்கள் வெளியேற்றிக் கொள்ளலாம். ஆரோக்கியமான செரிமான மண்டலம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டதுங்க பச்சை பயிறு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பச்சை பயிறு வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது, குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கு. அப்படின்றதால நீங்கள் பச்சை பயிறு சாப்பிட்டதுக்கப்புறம் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு உங்களுக்கு வேகமாக அதிகரிக்காது. எனவே இது வந்து நீரிழிவு நிலை அல்லது ஃப்ரீ டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு சிறந்த உணவு தேர்வாக இருக்கும். பச்சை பயிரில் இருந்திருக்கக்கூடிய நார் சத்து ரத்த ஓட்டத்தில் சர்க்கரை உறிஞ்சப்படுவதை மெதுவாக்குறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்குது. ஸோ ஹை பிளட் சுகர் லெவலை உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தில் வந்து உங்களை
விடுபட வைக்கிறதுக்கு பச்சை பயிறு உதவிகரமாக இருக்குங்க. இப்போ கிளைசெமிக் குறியீடு அப்படின்னா என்னன்னா, நம்ம ஒரு உணவை எடுத்துக்கொள்ளும் போது அந்த உணவுகள் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து தான் கிளைசெமிக் இண்டெக்ஸை கணக்கு பண்ணுவாங்க. அந்த வகையில் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள்லாம் அதிகமான கிளைசெமிக் குறியீடு இருக்கக்கூடிய உணவுகள். கார்போஹைட்ரேட்டுகள்லாம் இல்லாமல் நார் சத்து போன்ற ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே குறைந்த கிளைசெமிக் குறியீடு இருக்கக்கூடிய உணவுகள். ஸோ அந்த உணவுகள் தான் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தும். அதுபோல் பச்சை பயிரை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா சுகர் பிரச்சனை விடுபடலாம். உங்களுக்கு ஃபியூச்சரில் சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது, இப்போ இருந்தே ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தொடர்ந்து இப்போ இருந்தே வாரத்தில் ஒரு தடவையாவது பச்சை பயிரை சேர்த்துக்கொள்ள ஆரம்பிங்க. கிடைச்சது அப்படின்னா தினமும் ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி அளவு பச்சை பயிர் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா சுகர் ப்ராப்ளம் எல்லாம் ஃபியூச்சரில் எல்லாமே நீங்கள் இப்போ இருந்தே ஆரோக்கியமாக இருக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரித்துக் கொள்வதற்கு பச்சை பயிரை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு தேவையான முக்கியமான மினரல்ஸ்களாக இருக்கக்கூடிய ஜிங்க் சத்து, இரும்பு சத்து பச்சை பயிரில் அதிகமாக காணப்படுதுங்க. பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஜிங்க் ஆனது தொற்று நோய் எதிர்த்து போராடக்கூடிய ஒயிட் பிளட் செல்ஸ், அதாவது இரத்த வெள்ளை அணுக்களை உருவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே நேரம் உயிர் அணுக்களுக்கு ஆக்சிஜனை எடுத்து சொல்லக்கூடிய அந்த இரத்த சிகப்பு அணுக்கள், அதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து தான் உதவிகரமாக இருக்கும். மேலும் இரும்பு சத்தானது நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய சரியான செயல்பாடு அவசியமான ஒன்றாக இருக்கிறதால உங்களுடைய உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கப்படும். அந்த இம்யூன் பவர் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதால உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்க குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஒட்டுமொத்தமாகவே அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே நீங்க வலுப்படுத்தி விடுவதால எந்த ஒரு நோய் கிருமியும் உங்களை தாக்கி அழிக்காது, நீங்க நலமாக இருப்பீங்க. கூந்தல் மற்றும் சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ நமது சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் பெரிதும் நமக்கு உதவிகரமாக இருக்குங்க. புரோட்டீன் ஆனது சருமம் மற்றும் முடி செல்களை உருவாக்குறதுக்கும் அந்த சருமம் மற்றும் முடி செல்களுடைய சேதத்தை சரி செய்யறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். மேலும் பச்சை பயிரில் பயோட்டின் இருக்குங்க. பயோட்டின் ஒரு நல்ல மூலமாக இருக்கு. இது முடி வளர்ச்சிக்கு தேவையான முக்கியமான விட்டமின்க. அதனால உங்களுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோல் அமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுபடிந்த சருமம், இது மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை பச்சை பயிர் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் பச்சை பயிரை உணவுகளை சேர்த்து கொண்டாலும் அல்லது அந்த பச்சை பயிர், பாசி பயிர்னு சொல்லக்கூடிய அதை நீங்கள் அரைத்து சருமத்தில் முகப்பூச்சா ஃபேஸ் பேக் மாதிரி பயன்படுத்தினாலுமே சருமம் உங்களுக்கு பளபளப்பாக தான் இருக்கும். உங்களுடைய ஏஜ் நீங்கள் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க. கூந்தல் ஆரோக்கியமும் உங்களுக்கு மேம்படும். அந்த பச்சை பயிர் நீங்கள் அரைத்து தலையில் பூசினாலும் அல்லது உணவுகளை எடுத்துக்கொண்டாலுமே தலையில் பூசும் போது அந்த வேர்க்கால்கள் வரைக்குமே ஊட்டச்சத்து கிடைக்கும். உள்ளிருந்து நீங்கள் உணவுகளில் சாப்பிட்டீங்க அப்படின்னா உள்ளிருந்து முடிக்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். அப்போ முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே பச்சை பயிர் பலப்படுத்துறதால முடி கொட்டுறது, இளநரை, பித்தநரை ஏற்படுவது, அப்புறம் முடி நமக்கு குறிப்பாக நரைத்து போயிருக்கு அப்படின்னா அதை கருமையாக மாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஓரளவு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பச்சை பயிர் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பேன் மற்றும் பொடுகு தொல்லை எல்லாம் இருக்காது. அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை நீங்கள் பெறுவீங்க. ஸோ இந்த ஒட்டுமொத்த நன்மைகளையுமே நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அதாவது உடல்நலத்தை காட்டிலும் அந்த சருமம், தலைமுடியினுடைய ஆரோக்கியத்தையுமே நீ மேம்படுத்தணும். ஒட்டுமொத்த எந்த விதமான நோயுமே இல்லாமல் நலமோடு வாழணும் அப்படின்னா தினமும் ஒரு கைப்பிடி அளவு பச்சை பயிறு உணவுகளை சேர்த்துக்கொள்ளுங்க. நலமாக இருக்கலாம். அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கிறதால எந்த நோய் தாக்கமும் உங்களுக்கு ஏற்படாது. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.